இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது, ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி கருத்து போயிடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். அப்புறம் அதே கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன் 1 கப்பு. இந்த உளுந்துலேயே உடச்ச உளுந்துன்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. அதையும் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். இது போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வந்துடும். கருகிராமல் எடுத்துடணும். பூண்டு பல் ஒரு 15 எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்த உடனே எடுத்து அதை தனியாக வச்சுக்கலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஒரு 12 வரமிளகா போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணோம்னா அந்த நெடி இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த கல் உப்பு போடுறது. மிளகாய் ஃப்ரை பண்ணோன்னே எடுத்துடலாம். கருவேப்பிலை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் இருக்க சூட்லேயே நம்ம அந்த கருவேப்பிலையை வறுக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் ஆறின பிறகு தான் அரைக்கணும். சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது. நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயம்னா ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோங்க, ஃப்ரை பண்ணி போடணும். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இட்லி பொடிக்கு, இந்த மாதிரி இருக்கணும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.